கண்ணில்லாத ஒருத்தர் வழியில கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வந்தார். ராத்திரி நேரம் வேகமா ஒருத்தன் மோதிட்டான். மேல கீழே விழுந்துட்டாங்க 2 பேரும். மோதனவன் கேட்டான். அவன் இளைஞன், அறிவில்ல, கண்ணு தெரியாதா? ஆமாப்பா தெரியாது. சரி சரி போ, பரவாயில்ல போ அப்படி. அவன் அப்படியே தொழாவி சட்டையை பிடிச்சி நிறுத்தினார் பெரியவர். இரு, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியில பயணம் போறேன். உனக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானப்பா விளக்கு பிடிச்சிட்டு நான் பிடித்து வந்த விளக்கே நீ பார்ப்பதற்காகத்தானே. அதை பார்த்தும் கூட என் மீது மோதிய நீதான் குற்றவாளி. நான் தான் உன்னை மன்னிக்க வேண்டுமே தவிர நீ என்னை மன்னிப்பதற்கு ஒன்றும் இல்லைனார். ஒரு ஞானியின் கதை. கைவிளக்கு என்பது என்ன? நாம் யார் மீது மோதிவிடக்கூடாது, மற்றவர்கள் நம் மீது மோதிவிடக்கூடாது. இதுதானே. இதற்கு படிங்கிற பைபிள. யாக்கோபு சொன்னது யாக்கோபுக்காகவோ அல்லது யோசேப்புக்காகவோ அல்ல, நமக்காக சேகரிக்கப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது நம் கையில் கிடைக்கின்றன. எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நாம்.